குறையில்லாத ஆட்சி இருக்கவே இருக்காது. அது அதிமுக இருந்தாலும் சரிங்க, குறை இல்லைங்க. 505 வாக்குறுதிகள்ல வெறும் 13% தான் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க. அப்படி அது மீதி இருக்கிற 87% என்னன்னு சொல்லி கேளுங்க. இது குறையா? 87% நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றல, வெறும் 13% நிறைவேற்றிருக்கீங்க. அது பேர் குறை இல்ல. குறைன்னா என்ன தெரியுமா? 100ல 1 2 தப்பிக்கிறது. அப்படியா இருக்கு? இப்ப 100ல 87 தப்பிச்சிருக்கு, 87 செய்யல. அதை பத்தி என்ன கேட்கணும்? நீங்க சொல்ற அந்த திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன பதில் சொல்றாங்க? நீங்க அவங்க கேட்கும் போது என்ன பதில் சொல்றாங்க? அவங்க என்னென்ன திட்டம் சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். முதல்வரின் காலை உணவு திட்டத்தை நாங்க நிறைவேற்றிருக்கோம். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதவன் திட்டம், செஸ் ஒலிம்பியாட் போட்டி முதல் முறையா நம்ம வந்து தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கோம். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை நகரங்களில் நாங்கள் நடத்தியிருக்கோம். கலைஞரின் கனவு இல்ல திட்டம் 2030 வரை 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அடிக்கிறேன். 2280 குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே பசுமை வீடுகள் கலைஞர் நூற்றாண்டு நூலகங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் பன்னோக்கு உயிர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. அறநிலைத்துறையில் 7658 கோடி ரூபாய் மதிப்பிலான 7439 ஏக்கர் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த 13%